ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தமிழில் வாக்கிங்கில் கொடுக்குறேன். அது எப்படி இங்கிலீஷில் பேசணும் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். என்னால் அவ்வளோ நேரம்லாம் இருக்க முடியாது. என்னால் அவ்வளோ நேரம்லாம் இருக்க முடியாது. ஐ கான்ட் ஸ்டே தட் லாங் அப்படின்னு பேசலாம். ஐ கான்ட் ஸ்டே தட் லாங் அப்படின்னா என்னால் அவ்வளோ நேரம்லாம் இருக்க முடியாது அப்படின்னு அர்த்தங்களா? சரி, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ போ. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ போ அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? ஐ வில் டேக் கேர் ஆஃப் இட் அப்படின்னு அது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அர்த்தங்களா? சரி, ஐ வில் டேக் கேர் ஆஃப் இட் ஆல்னா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். யூ கோ அப்படின்னா நீ போ அப்படின்னு அர்த்தங்களா? சரி, ஐ வில் டேக் கேர் ஆஃப் இட் ஆல், யூ கோ. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ போ அப்படின்னு அர்த்தங்களா? சரி, என்ன கிண்டல் பண்ணுறியா? என்னை பார்த்தா கிண்டலாக போச்சா உனக்கு? என்ன கிண்டல் பண்ணுறியா அப்படின்னு கேட்கணும். ஆர் யூ மாக்கிங் அட் மீ அப்படின்னு பேசலாம். ஆர் யூ மாக்கிங் அட் மீ, என்ன கிண்டல் பண்ணுறியா அப்படின்னு அர்த்தம். சரி, கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்குது, ஆனால் நடைமுறைக்கு ஒத்து வராது. கேட்கறதுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு பேசுகிறதா இருந்ததுன்னா இட் இஸ் நைஸ் டு ஹியர் அப்படின்னு பேசலாம். பட் இட் இஸ் நாட் ப்ராக்டிக்கல் அப்படின்னா பட் இட் இஸ் நாட் ப்ராக்டிக்கல், ஆனால் நடைமுறைக்கு இது ஒத்து வராது அப்படின்னு அர்த்தம். இட் இஸ் நைஸ் டு ஹியர் பட் இட் இஸ் நாட் ப்ராக்டிக்கல். கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்குது, ஆனால் நடைமுறைக்கு இது ஒத்து வராது அப்படின்னு அர்த்தம். சரி, என்கிட்ட யாரும் எதுவும் சொல்கிறதில்ல, என்னெல்லாம் ஒரு மனுஷனாகவே பார்க்குறதில்ல. என்ன சொல்கிறது? என்கிட்ட யாரும் எதுவும் சொல்கிறதில்ல அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? நோபடி டெல்ஸ் மீ எனிதிங் அப்படின்னு பேசலாம். என்கிட்ட யாரும் எதுவும் சொல்கிறதில்ல அப்படின்னு அர்த்தம். சரி, அவன் சொல்கிறது எல்லாத்தையும் நீ நம்புறியா? அவன் சொல்கிறது எல்லாத்தையும் நீ நம்புறியா? ஏன் இவ்வளோ வெகுளியாக இருக்க? அவன் சொல்கிறது எல்லாத்தையும் நீ நம்புறியா? டூ யூ பிலீவ் எவ்ரி திங் ஹி டெல்ஸ் யூ அப்படின்னு பேசலாம். டூ யூ பிலீவ் எவ்ரி திங் ஹி டெல்ஸ் யூ? அவன் சொல்கிறது எல்லாத்தையும் நீ நம்புறியா அப்படின்னு அர்த்தம். அதெல்லாம் சரி, இதெல்லாம் என்னது? இப்படி நம்ம ஒரு சில நேரங்களில் பேசுறது உண்டு இல்லைங்களா? அதெல்லாம் சரி, இதெல்லாம் என்னது? தட் இஸ் ஆல் ஓகே, வாட் இஸ் ஆல் திஸ்? அதெல்லாம் சரி, இதெல்லாம் என்னது அப்படின்னு அர்த்தம். சரி, நான் சொல்கிறத நீ புரிஞ்சிக்கவே மாட்டியா? நான் சொல்கிறத நீ புரிஞ்சிக்கவே மாட்டியா? டோன்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ எம் சேயிங் அப்படின்னு பேசலாம். டோன்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ எம் சேயிங்? நான் சொல்கிறத நீ புரிஞ்சிக்கவே மாட்டியா அப்படின்னு அர்த்தம். ஹீ பிஹேவ்ஸ் லைக் அ சைல்டு. இந்த வாக்கியத்துக்கு என்ன தமிழ் அர்த்தம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவன் ஒரு குழந்தை மாதிரி நடந்துக்கிறான். அவன் குழந்தை மாதிரி நடந்துக்கிறான் அப்படின்னு அர்த்தம். ஹீ பிஹேவ்ஸ் லைக் அ சைல்டு ஆச்சுங்களா? சரி, யாரை பார்த்தும் எனக்கு பயம் இல்லை, யாரை பார்த்தும் எனக்கு பயம் இல்லை அப்படின்னு பேசணும். ஐ எம் நாட் ஸ்கேர்ட் ஆஃப் எனி ஒன் அப்படின்னு பேசலாம். ஐ எம் நாட் ஸ்கேர்ட் ஆஃப் எனி ஒன், எனக்கு யாரை பார்த்தும் பயம் இல்லை அப்படின்னு அர்த்தம். சரி, யூ நீட் நாட் அட்வைஸ் மீ. யூ நீட் நாட் அட்வைஸ் மீ, நீ ஒன்றும் எனக்கு அட்வைஸ் பண்ண தேவையில்லை, நான் இப்போ கிளம்பணும் அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? ஐ ஹாவ் டு லீவ் நவ் அப்படின்னு பேசலாம். ஐ ஹாவ் டு லீவ் நவ். ஐ ஹாவ் டு லீவ் நவ் அப்படின்னா நான் இப்போ கிளம்பணும். ஒரு குழந்தைக்கு கூட அது தெரியும், அப்படின்னு பேசணும். ஈவன் எ சைல்ட் நோஸ் தேட் அப்படின்னு பேசலாம். ஈவன் எ சைல்ட் நோஸ் தேட், ஒரு குழந்தைக்கு கூட அது தெரியும் அப்படின்னு அர்த்தம். நான் எதுக்கு சொல்லணும்? நான் ஏன் சொல்லணும்? நான் எதுக்கு சொல்லணும்? why should I tell அப்படின்னு பேசலாம். why should I tell அப்படின்னா நான் எதுக்கு சொல்லணும் அப்படின்னு அர்த்தம். சரி, அது உண்மையாக கூட இருக்கலாம், அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? that may be true அப்படின்னு பேசலாம். that may be true, அது உண்மையாக கூட இருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். சரி, அவன் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு பேசணும். அவன் யாருன்னு எனக்கு தெரியாது. I don't know who he is அப்படின்னு பேசலாம். ஐ டோன்ட் நோ ஹூ ஹீ இஸ், அவன் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு அர்த்தம். ஹீ இஸ் லுக்கிங் ஃபார் சம்திங், இந்த வாக்கியத்துக்கு என்ன தமிழ் அர்த்தம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஹீ இஸ் லுக்கிங் ஃபார் சம்திங் அப்படின்னா அவன் எதையோ தேடிட்டு இருக்கான் அப்படின்னு அர்த்தம். ஹீ வாஸ் லுக்கிங் ஃபார் சம்திங் அப்படின்னா ஹீ இஸ் லுக்கிங் ஃபார் சம்திங் அப்படின்னா அவன் எதையோ தேடிட்டு இருக்கான். ஹீ வாஸ் லுக்கிங் ஃபார் சம்திங் அப்படின்னா அவன் எதையோ தேடிக்கொண்டு இருந்தான். அவன் எதையோ தேடிக்கிட்டு இருந்தான் அப்படின்னு அர்த்தங்களா? சரி, குழந்தை போல நடந்து கொள்ளாதே, குழந்தை மாதிரி நடந்துக்காத அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? டோன்ட் பிஹேவ் லைக் அ சைல்டு. இந்த லைக் அப்படிங்கிறத லைக் அப்படின்னு சேர்த்து வச்சுருங்க. டோன்ட் பிஹேவ் லைக் அ சைல்டு அப்படின்னா குழந்தை மாதிரி நடந்துக்காத. இது இப்படி கூட பேசிக்கலாம். எப்படி? ஸ்டாப் ஆக்டிங் லைக் அ சைல்டு அப்படின்னாலும், டோன்ட் பிஹேவ் லைக் அ சைல்டு அப்படின்னாலும் குழந்தை மாதிரி நடந்துக்காத அப்படின்னு அர்த்தம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணணும். சரிங்களா? அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.